அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் நம்முடைய முழு உள்ளத்தோடும் நம்முடைய குடும்பத்தையும் நமது பிள்ளைகளையும் நமது உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இந்த திருமலையிலே வீட்டிலிருந்து அருள் பாவிக்கின்ற நம் இறைவன் நம்முடைய உள்ள கதவுகளை கண்டிப்பாக பார்ப்பார். நம்முடைய கண்ணீரை பார்ப்பார். உடைந்த உள்ளத்தை ஒருபொழுதும் அவமதிப்பதில்லை என்று இறைவன் இதோ நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். வந்திருக்கின்ற இறைவனை நாம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் ஆராதிப்போமா? இந்த நேரத்திலே ஆண்டவரே, விவிலியத்திலே யோசேப்பு என்ற மாமனிதரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த யோசேப்பு வாழ்வில் நடக்காததா என் வாழ்வில் நடந்திருக்கும்? தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே சதி திட்டம் தீட்டப்பட்டு கொல்ல முயற்சித்தார்கள். ஆடையை உருவினார்கள், குழியிலே தள்ளினார்கள், வேற்றுக்காரருக்கு விற்றார்கள். ஆனாலும் ஒருபொழுதும் இந்த யோசேப்பு ஆண்டவரை இகழவில்லை. கண்ணீர் செலுத்திருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் ஏன் எனக்கு இந்த நிலை, என் வாழ்வு மாறாதா, என்னுடைய வழிகள் தீராதா என்று அவர் ஆண்டவரை இகழ்ந்ததே இல்லை. மாறாக எனக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருந்தார். அதே நம்பிக்கையோடு ஆண்டவரே, நான் தனிமையில் நடக்கும் பொழுது, தனிமையிலே நான் இருக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நான் உடைந்து போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் யாருமே இல்லை என்று வாடிக்கொண்டிருக்கிறேனோ, அந்த நேரத்தில் நீர் என்னோடு இருக்கிற இந்த நம்பிக்கை தாரும். அன்று சீடர்களுடைய அந்த நம்பிக்கை இன்மையை போக்கினரே, அவர்கள் வாழ்வில் வீசிய புயலை நீர் நிறுத்தினரே. இதோ நாங்கள், இதோ உம் தாய் வாழ்கின்ற அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதா வீட்டிருக்கின்ற மலையை நாடி தேடி ஓடி வந்த உம் கருணையை இறைஞ்சு வச்சோம். இந்த நேரத்தில் உம்மை போற்றி புகழ்கின்ற இந்த வரத்தை தார். ஆண்டவரே, நான் தனிமையில் இருக்கும் பொழுது என்னோடு நடந்தவர் அனைவரும் ஒன்றாக இணைந்த இந்த நேரத்திலே தனிமையின் பாதையிலே ஆண்டவரே நான் இருக்கும் பொழுது என்னோடு வழிநடத்தும், என்னை வழிநடத்தும் என்ற அந்த பாடலை பாடுவோம். சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் அகப்பணி உந்தோழி, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைத்தடி பாடுவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உண்டோழி, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இதோ இந்த மலையை நாடி தேடி வந்திருக்கின்ற நான், இந்த திருப்பலியிலே, இந்த ஆராதனையிலே முழுவதுமாக பங்கேற்று நான் வீடு திரும்பும் பொழுது ஆண்டவர் என் இருதயத்தை முழுவதுமாக நிரப்பி இருக்கிறார். தூயாவையை பெற்றிருக்கிறேன். தூயாவையை பெற்றிருக்கின்ற அன்னை மரியா எல்லா விதமான சூழ்நிலையிலும் உறுதியோடு நம்பிக்கையோடு இருந்தார். அதே மனநிலையோடு இதோ இந்த மலையிலிருந்து நான் வீடுக்கு செல்லும் பொழுது அதே உறுதி தரும் ஆவியை ஆண்டவர் எனக்கு தருவார். நான் பெற்று செல்வேன். அதே மன உறுதியோடு, அதே நம்பிக்கையோடு நான் வாழ்வில எல்லா காரியங்களையும் மேற்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நம் காலையிலிருந்து நம் பிள்ளைகள் படிப்புக்காக இதோ நம் அதிபர் தந்தை அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சியில இதோ
ஆண்டவர் ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அறியாமையை ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற போது அவர் எவ்வாறு ஞானத்தோடும் அறிவோடு விளங்கினார், அதே போன்று நம் பிள்ளைகளும் அறிவோடு ஞானத்தோடு விளங்கும்படியாகவும் தெய்வ பயத்திலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக வளரும்படியாக தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அன்பார்ந்தவர்களே, அன்று தன்னுடைய சொந்த அண்ணன்கள் தம்பிகளால் வெறுக்கப்பட்ட யோசேப்பு ஆண்டவரிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்த காரணத்தினால் நாம் தொடக்க நூல் 50வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார், பார்வோனின் நிலைக்கு உயர்த்தினார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை வீழ்த்த நிறுத்தீர்கள், என்னை சதித்திட்டம் தீட்டி கொள்ள நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொன்னார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பலர் எத்தனையோ பிரச்சனையை உருவாக்கலாம், சதித்திட்டம் தீட்டலாம், நாம் நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் யோசேப்பு ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்த காரணத்தினால் அவருடைய வாழ்வு மாறி இதோ அந்த மோதிரத்தை, அதாவது பார்வோனுக்கு இணையான அந்த மோதிரத்தை பெற்று அது பார்வோனுக்கு இணையான ஆட்சியை அவர் மேற்கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் மேம்படுத்த தயாராக இருக்கிறார். நாம் எல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? இந்த நேரத்திலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பல நேரங்களில் நம்பிக்கையின்றி இதோ உமது அருளையும் இழந்து, நீர் எனக்கு வைத்திருந்த திட்டத்தை இழந்து நான் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையெல்லாம் இந்த நேரத்திலே நான் உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆற்றலும் தேற்றலும் கோட்டையாக இருக்கின்ற உம்மை மறந்த காரணத்திற்காக இந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறி